பிரபஞ்ச பேச்சாளர் சகோதரி அவர்கள் வராங்க. திருமதி மகாலட்சுமி அவர்கள் குழந்தை பாக்கியமும் ஜாதக அமைப்பும் என்ற தலைப்பில் பேச வராங்க. வாங்க சகோதரி. அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். குரு வாழ்க, குருவே சரணம். என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கி, நவகிரகங்களை வணங்கி, பஞ்சபூதங்களை வணங்குகிறேன். ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 5வது மாத கருத்தரங்குக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. எனக்கு குழந்தை பாக்கியமும் ஜாதகமும் அப்படின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேங்க. ஜோதிட சாஸ்திரம் என்பதே குழந்தை பாக்கியத்தை கணிப்பதற்கான வழிமுறை. ஆனால் குழந்தை பாக்கியம் பெறுவது கடவுளின் வழிபாடு, இயற்கையின் செயல்பாடு, முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைச்சாதான் நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும். இது ஒரு பிரம்ம ரகசியம். 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம். அதற்கு காரக கிரகம் குரு பகவான். 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியம், குலதெய்வம், புத்திரம், நன்னடத்தை, புத்தி கூர்மை, மந்திரம் கற்றல், உபாசனை, ஆழ்ந்த சிந்தனை, பாண்டித்தியம், பரம்பரை பதவி, சந்தோஷம், உல்லாசம், தாய் வழி உறவினர்கள், புத்திரர்களின் எதிர்காலம், ஆரோக்கியத்தை பற்றி நம்ம அறியலாங்க. ஒரு ஜாதகத்தில் எத்தனை குழந்தை இருக்குது, இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை கண்டறியணும்னா கணவன் மனைவி இருவரோட ஜாதகத்தையுமே நம்ம ஆராயணும். ஆணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 5ஆம் பாகமும் குருவின் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கண்டறியறதுக்கு 9ஆம் பாகமும் அவங்க ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறாரு, எப்படி பார்வை இருக்குன்னு சொல்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சில கிரக சேர்க்கைகள் குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும். சில தோஷங்கள் இருந்தாலும் குழந்தை பிறப்பை தாமதப்படுத்தும். ஜாதகத்தில் 5ஆம் வீடு சுப பலத்துடன் இருந்தால் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். இதில் குரு புதன் இவங்க சுபர் வீட்டில் இருந்தாலும் இவர்கள் பார்த்தாலுமே நமக்கு சீக்கிரம் குழந்தை கிடைக்கும். 5ஆம் வீடு பெண் வீடாக இருந்து அதில் பெண் கிரகங்கள் இருந்தால் அது பெண் குழந்தை. 5ஆம் வீடு ஆண் வீடாக இருந்து அதில் ஆண் கிரகங்கள் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். இந்த 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்களான சனி பகவான், ராகு, கேது அல்லது குரு தனித்து இருந்தாலுமே குழந்தை பிறப்பதில் தடை, தாமதம் ஏற்படும். புத்திர தோஷமாகும். இதுதான். மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் பிறக்கிறப்ப தடை, தாமதமாகும். கணவன் மனைவி இருவரோட ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் பரல்கள் கம்மியாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். 5ஆம் இடத்தில் செவ்வாய், கேது, செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தடை. ஆண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடம் வீரியஸ்தானம். அந்த வீரியஸ்தானம் நல்லா இருக்கணும். 12ஆம் இடம் அயன சயன போகம், அதுவும் கெட்டு போகக்கூடாது. இது ரெண்டும் கெட்டு போணுச்சுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது சிரமம். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு சிம்மம், அதற்கு 8ஆம் வீடு மீனம். அதில் தான் சுக்கிரன் உச்சம் பெறுறாரு. அது 12ஆம் வீடாக இருக்குது. அயன சயன போகத்தில் அந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறாரு. சுக்கிரன் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா அது சூரியனோடது. அவர் பலவீனமாகி விடுகிறார். அப்போ நம்ம ஒரு மணி நேரம் காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரியனோட கதிர்கள் நம்ம மேலே விழுகிற மாதிரி நம்ம 48 நாட்கள் இருந்தோம்னா அது நமக்கு சரியாயிடும். லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி சுக்கிரனாகி அவர் கேது சாரம் வாங்கி அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் அவர் இருந்தாலும் குழந்தை பிறக்கிறது லேட்டாகும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கன்னி பெண்ணு, கர்ப்பிணி பெண்கள் சாபம் அந்த வீட்டில் துர்மரணம் நடந்திருக்கும். இதனால தான் அந்த லக்னத்தில் 3ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பார். இதுக்கு என்னென்னு இந்த சுக்கிரன் கேது இணைவுக்கு வெள்ளிக்கிழமை விநாயகர் கோவிலில் அந்த விநாயகர் பிராமணர் பூஜை செய்யும் கோயிலாக இருக்கணும். அதுக்கு அருகம்புல் மாலை சாத்தி 7 நெய் தீபம் ஏற்றி 20 சுற்றி வந்தோம்னா அந்த 2, 5, 11 தசாபுத்தி காலங்களில் கரு உருவாகும். இப்போ நம்ம மருத்துவம் பார்த்து குழந்தை பிறக்கணும்னா கூட நமக்கு நல்ல டாக்டரு யாரை பார்க்கணுங்கிறத இந்த வழிபாடு மூலம் நம்மளை காமிக்கும். இப்போ உள்ள உணவு முறைகள், வேலை வாய்ப்பு, டென்ஷனு இதுவே முதல்ல குழந்தை கரு உருவாகிறதுக்கு, குழந்தை பிறப்பதற்கு தடை, தாமதமாக இருக்குது. இதில் 3 வகை இருக்குது. 1 புத்திர தோஷம், புத்திர சோகம், புத்திர பாக்கியம். புத்திர தோஷங்கிறது 5ஆம் பாவகத்தில் பாவ கிரகங்கள் இருந்து குழந்தை பிறப்பதை தடுப்பது. இது நம்ம கல்யாணம் ஆகுறப்பயே முன்னாடியே பொருத்தம் பார்த்துக்கு இப்போ சரி பண்ணிக்கிறாங்க. அது புத்திர சோகங்கிறது
குழந்தை பிறந்த பிறகு ஏற்படும் பிரச்சனைகள், பிரிவுகள், வேதனைகள், நோயினால் பாதிக்கப்படுவது, ஆண் வாரிசு இல்லாதது, இந்த நிலை ஏற்படுவது. அப்போ குழந்தைகளினோட ஜாதகத்தை நம்ம ஆராய்ஞ்சு அதை கடவுள் வழிபாடு மூலம் நம்ம தீர்வு காணலாம். இதில் புத்திர பாக்கியங்கிறது குழந்தைகளால் பெற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கறது. இந்த குழந்தை பிறந்தோடனே நம்ம வாழ்க்கையில் உயர்வு, நமக்கு எல்லாம் சொந்த பந்தம் எல்லாமே சேர்றது, ஒரு வீடு வசதி எல்லாம் வாங்குறது, செல்வ சேர்க்கையெல்லாம் ஏற்கிறது அந்த புத்திர பாக்கியங்கிறது. அதுக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் தொடர்பு கொள்வது, பார்வை சேர்க்கை பெற்றாலே எல்லாரும் பேர் சொல்லும் பிள்ளைகளாக இருப்பாங்க. இதில் தத்துபுத்திர யோகம் அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமாதிபதியும் 8ஆம் சேர்ந்து அவர்கள் சாரம் பரிவர்த்தனை பெற்று இருந்தாங்கன்னா அவங்க தான் தத்துபுத்திரன் எடுத்து வளர்ப்பாங்க. அப்போ அவங்க முதல்ல தத்துபுத்திரம் எடுத்து வளர்த்தாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு 2வது குழந்தை தன்னாலேயே பிறக்கும். ஏன்னா 5ஆம் இடம் 8ஆம் இடம் குரு பார்வை இருந்தாலே 2வது குழந்தை தானாக பிறக்கும். ஊனமுற்ற குழந்தைகள்னு பார்த்தா அலிகிரகங்களான புதன் பகவானும் சனி பகவானும் சேர்க்கையை பெறுவது, 5ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் சனி பகவான் தொடர்பு ஏற்படுறது, செவ்வாய் பகவானும் சனி பகவானும் வக்ரமாகி ஒரே இடத்துல இருந்தாலும் இந்த ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ஆர்டிசம் குழந்தை, அந்த குழந்தைங்க எப்படின்னா அதுவும் லக்னம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் கேது தொடர்பு இது ஏற்பட்டாலும் நம்ம குழந்தை பாக்கியம் ஆர்டிசம் குழந்தைகளாக பிறக்குது. இது எல்லாமே நம்ம முன் செய்த கர்ம வினை தான். கர்ம வினை காரணமாக தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அது எல்லாமே நம்ம வேணும்னு கேட்குறவங்களுக்கு கிடைக்காது, வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு கரு உருவாகிட்டு இருக்குது. இந்த குழந்தை பாக்கியம் பொதுவாக தடை நீங்கிறதுக்கு சிம்மம் 5ஆம் பாவகம், அதுக்கு 8ஆம் இடம் ஒரு சூட்சமத்தை சொல்லும். அந்த 8ஆம் இடம் மீனம். அந்த மீனத்தில் நடு நட்சத்திரமாக இருக்கிறது உத்திரட்டாதி. உத்திரட்டாதி சனி பகவானோட நட்சத்திரம். அந்த நட்சத்திர தேவதை காமதேனு. காமதேனு அல்ல குறையாத அச்சய பாத்திரம், கேட்டதை கொடுக்கும். அதுக்கு ஒரு கோவில் இருக்குங்க. பட்டீஸ்வரம்னாலே நம்ம துர்க்கை அம்மனை தான் நினைப்போம். ஆனால் பக்கத்தில் தேண்டுபுரீஸ்வரர்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே சிவனை வணங்கிட்டு அம்பாவை வணங்கிட்டு நம்ம சுற்றி வந்தோம்னா பின்னாடி பரிகாரத்தில் காலபைரவர் இருக்கிறாரு. அந்த காலபைரவருக்கு 16 வகையான அபிஷேக ஜாமான் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி கணவன் மனைவி 2 பேருமே ஆத்மார்த்தமாக அந்த பைரவரை வணங்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் எழுதணும்னா எனக்கு இது வரைக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த என் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். திருப்பூர் சகோதரிகள் மேன்மேலும் வளரணும், அவங்க எங்களை போடவங்களை ஊக்குவிக்கணும். நாங்களும் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அவங்க மேன்மேலும் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும். என்னோடய ஃபோன் நம்பர் 98 650 72 830. நன்றி, வணக்கம். அதாவது குழந்தை பாக்கியமும் ஜாதக அமைப்புங்கிறத மிக அருமையாக நிறைய பரிகார ஸ்தலங்களை சொல்லி நம்ம இங்கே பேசிய மகாலட்சுமி அக்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம திருப்பூர் சகோதரி சார்பில் அவர்களுக்கு கௌரவப்படுத்துகிறாங்க. குறைவில்லா செல்வம் குழந்தை செல்வம். அப்படி நம்ம முன்னோர்கள் பெரிய புண்ணியங்கள் செய்கிறதுனால தான் நம்ம குழந்தைகளாக இருந்து இன்றைக்கி ஜோதிடத்தில் இந்த அளவுக்கு புலமை பெற்று இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம்னா நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம். மகாலட்சுமி அம்மா அப்படிங்கிறவங்க பி சுசீலா மாதிரி அவங்க இந்த குழந்தைகளை பற்றி பேசுகிறதுல இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதனத்தில் குரு அமர்ந்து 5ஆம் பார்வையாக பார்க்குது. பெண் குழந்தைகள் இந்த வருஷத்தில் நிறையா பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உண்மைங்களாம்மா? நான் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அத்தை மகளை நான் திருமணம் செஞ்சுட்டேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு. ஸோ அவங்களுக்கு திருமணம் செஞ்சால் கல்யாணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கான்னு சொல்லி 2 வருடங்கள் தள்ளிப்பு வச்சு நான் திருமணம் செஞ்சு எனக்கு 2 பசங்க. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எனக்கு ஒரு 50% பொறுத்துச்சு. அப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்கிறத விட ஒரு ஆண் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பரிகாரங்கள் செய்கிறத விட உங்களுடைய சந்தேகங்களை அம்மாட்ட கட்டாயம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கேளுங்க. அவங்களுடைய நாவலேருந்து வரக்கூடிய சொல்லு மகாலட்சுமி போல் பெண் குழந்தைகள் கட்டாயம் கிடைக்கும். ஸோ நன்றி.